அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டீரியல் டோபாலஜி ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் டோபாலஜி ஸ்பேஸ் இஸ் நாட் நார்மல்? ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிட் டோபாலஜி ஆன் எனி செட். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் ஆர். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா கோஃபைனைட் டோபாலஜி ஆன் எனி இன்ஃபைனைட் செட். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா எவ்ரி மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் நாட் நார்மலான்னு கேட்குறாங்க. கோஃபைனைட் டோபாலஜி ஆன் எவ்ரி இன்ஃபைனைட் செட் இஸ் நாட் நார்மலான்னு கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் ஆர் இஸ் நாட் நார்மலான்னு கேட்குறாங்க. டிஸ்கிரிட் டோபாலஜி ஆன் எனி செட் இஸ் நாட் நார்மல். இது நான் எம்டி செட். ஓகே, எனி செட் மீன்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு நான் எம்டி செட். எந்த ஒரு டிஸ்கிரிட் டோபாலஜி ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணுறீங்க ஆன் எனி நான் எம்டி செட்டில் வந்து நார்மலான்னு சொல்லி கேட்குறாங்க, இல்லை நாட் நார்மலா அப்படின்றது அங்கே கொஷின். ஸோ கொஷின் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் டோபாலஜி ஸ்பேஸ் இஸ் நாட் நார்மல் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ எது நார்மலாக இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்கிரிட் டோபாலஜி ஆன் எனி இன்ஃபைனைட் செட், எனி நான் எம்டி செட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுங்க. எனி செட் இல்லை, இது எனி நான் எம்டி செட். ஓகே, எம்டி செட்டுக்கு நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது பார்த்துக்குங்க. அடுத்து ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் ஆர். அடுத்து கோஃபைனைட் டோபாலஜி ஆன் இன்ஃபைனைட் செட்டு எவ்ரி மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் நாட் நார்மலான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போது நார்மல் ஸ்பேஸோட டெஃபினேஷன் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நீங்கள் பிடிச்சிடலாம். அதே போல் ஒவ்வொரு மெட்ரிக் ஸ்பேஸோட டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியணும். கோஃபைனைட் டோபாலஜி ஸ்பேஸ்னால் என்ன, அதுக்குள்ளே இருக்கிற சப் ப்ராப்பர்ட்டி என்ன, ஸ்டாண்டர்ட் டோபாலஜினா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற சப் ப்ராப்பர்ட்டி என்ன, டிஸ்கிரிட் டோபாலஜி ஸ்பேஸ்னா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற சப் ப்ராப்பர்ட்டி என்ன. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நார்மல் ஸ்பேஸோட டெஃபினேஷன் வச்சு நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஜென்ரலாக நார்மல் ஸ்பேஸ்னால் என்ன? நார்மல் ஸ்பேஸ் a topological space X is said to be normal if for any pair of disjoint closed sets, disjoint closed set, say A and B with A intersection B வந்து empty. Moreover A and B are closed set. நல்லா தெரிஞ்சுக்கணும். A topological space X is said to be normal na if for any pair of disjoint closed sets, say A and B. Okay, disjoint closed sets means intersection empty, such that there exist open sets U and V having the following property. Inner property. So A is subset of U and P is subset of B. B is subset of V and U intersection V is empty. A separation exist ஆகணும்னு சொல்கிறேன். ஓகே, a topology space X is said to be normal அப்படின்னா if for any pair of disjoint closed sets A and B such that there exist open sets U and V having the property. என்னென்னா A வந்து Uவை கண்டெயின் பண்ணியிருக்கணும், A வந்து Uவில் கண்டெயின்ட் ஆகிருக்கணும், அதே போல் B வந்து Vயில் கண்டெயின்ட் ஆகிருக்கணும். அப்புறம் அந்த ரெண்டு ஓப்பன் செட்டோட இன்டர்செக்ஷன் வந்து எம்டி வரணும். ஓகே, ஸோ இதான் என்னோடய டோபாலஜி ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னா இது நார்மல் சொல்லணும்னா நான் எந்த ரெண்டு க்ளோஸ் செட்டு கன்சிடர் பண்ணாலும் இது கவர் பண்ணுற மாதிரி ரெண்டு ஓப்பன் செட் நான் எடுக்கணும், இன்டர்செக்ஷன் எம்டி வரா மாதிரி. ஸோ இது என்னுடைய யூ, இதனுடைய இது என்னுடைய வி. புரியுதுங்களா? இப்படி இருந்தால் தி ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் நார்மல். ஸோ இதுதான் நார்மலுக்கான டெஃபினிஷன். A topology space X is said to be normal if for any disjoint closed sets A and B there exist disjoint open sets contains them. புரியுதுங்களா? ஸோ அப்போ செப்பரேட்லி V வந்து ஏவை கண்டெயின் பண்ணணும், U வந்து Bயை கண்டெயின் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு பேர் உங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னா such a pair is called separation of separations சொல்லுவாங்க. அந்த A and Bக்கான செப்பரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிற ஸ்பேஸ் வந்து நாவாக இருக்கும், உங்களுக்கு நார்மல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்பேஸ் நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் எந்த ரெண்டு க்ளோஸ் செட்டு கன்சிடர் பண்ணாலும் அது ரெண்டு டிஜாயிண்டாக இருக்குது. எந்த ரெண்டு டிஜாயின் க்ளோஸ் செட்ஸ் கன்சிடர் பண்ணாலும் இன்டர்செக்ஷன் எம்டி வரா மாதிரி. ஓகே, எனி டூ பேர் ஆஃப் டிஜாயின் க்ளோஸ் செட்ஸ். ஸோ ஸ்பேஸ் எக்ஸு. ஸோ இங்கே ஒரு நீ க்ளோஸ் செட்டு பார்க்குறீங்க, இங்கே ஒரு க்ளோஸ் செட்டு பார்க்குறீங்க, இது ஏ கன்சிடர் பண்ணுறீங்க, இது பி கன்சிடர், இன்டர்செக்ஷன் எம்டி தான். இதை கவர் பண்ணுறதுக்கு என்னால் என்ன பண்ணணும், ஒரு டிஜாயின் ஓப்பன் செட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது யூ, இது பி. U intersection V is empty வரணும்.
ஓகே, இப்படி கொடுத்தா தி ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி நார்மல் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம டெஃபினேஷன் முடிச்சு போயிடலாம். கரெக்டுங்களா? ஃபைன். இப்போ நார்மல் ஸ்பேஸ் வச்சுக்கிட்டு டிஸ்கிரீட் டோபாலஜி ஆன் எனி செட் இஸ் வந்து நார்மலான்னு கேட்குறாங்க. செக் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் ஆர் இஸ் நார்மலா, கோஃபைனைட் டோபாலஜி ஆன் எனி இன்ஃபைனைட் செட் இஸ் நார்மலா, எவ்ரி மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் நார்மலான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ எவ்ரி மெட்ரிக் ஸ்பேஸ்ன்றதுனால சப்போஸ் டி ஆஃப் எக்ஸ் கம் ஒய் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் நான் கன்சிடர் பண்ணுறேன் ஆன் ஆரில். இது ஒரு மெட்ரிக் தானே, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போடுறேன், உங்களுக்கு புரியறதுக்கோசரம் சொல்கிறேன். எவ்ரி மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் நார்மலான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், இந்த ரியல் லைனில் வந்து யூசல் மெட்ரிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 க்ளோஸ் செட்டை உங்களால் பார்க்க முடியும். டிஜாயிண்டாக எடுக்கிறீங்க, டிஜாயின் க்ளோஸ் செட்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏபி, இது சிடின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். வித் ப்ராப்பர்ட்டி ஏ லெஸ் தென் பி ஆர் சி லெஸ் தென் டி ஆஸ் வெல் அஸ் பி லெஸ் தென் சி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏன்னா டிஜாயிண்டாக இருக்கணும். ஸோ அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட்டுக்கு தான் வர முடியும் இல்லைங்களா? இப்படி வர வச்ச இதுக்கு கவர் பண்ணுறாமல் இது ரெண்டுமே டிஜாயின் தான். ஸோ ஏ கமா பி, இந்த இன்டர்வலும் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பியும் சி கமா டியோட இன்டர்செக்ஷன் வந்து இந்த கேஸில் எம்டி. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இதுக்கு ஓப்பன் செட் கொடுக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் மெட்ரிக் சொல்லிட்டான், அப்போ டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போது இதை கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஓப்பன் செட் கொடுக்கணும். எப்படி கவர் பண்ணிக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் இன்டர்செக்ட் ஆகாத மாதிரி நீங்கள் எப்சிலானை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் பால் வச்சு என்ன பண்ணிவிடுவேன், கவர் பண்ணிவிடுவேன். சப்போஸ் இந்த ஓப்பன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பியில் ஒரு பாயிண்ட் சென்டராக எடுத்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா உடைக்கிறேன். இதை உடைச்சி இந்த ரேடியஸுக்கு நான் ஒரு பால் வரைகிறேன். அப்படி வரின்ற பட்சத்தில் எனக்கு என்ன ஆகும், இந்த செட்டு கவர் ஆகிடும். அதே போல் இந்த செட்டும் அதே போல் இங்கே இருக்கிற பாயிண்ட் சென்டராக வச்சு இந்த ரேடியஸ் ஆஃபாக உடைச்சிட்டு, ஆஃப்ன்றதில் நமக்கு தேவையான மாதிரி 1/3 1/4 உடைச்சிட்டு அந்த ரேடியஸை ஃபிக்ஸ் பண்ணி, ஸோ மினிமம் ரேடியஸ் வித் சென்டர் வந்து கவர் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணிடலாம், எனக்கு ஒரு ஓப்பன் செட்ஸை கொடுக்க முடியும். ஸோ 2 டிஜாயின் ஓப்பன் செட்ஸை கொடுத்துடலாம். அப்போது எனி மெட்ரிக்ஸ் பென் ஆன் ஆரிஸ் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், நார்மலாக இருக்கும். ஸோ இதுக்கான கீ ஐடியா. ஸோ அப்படி பார்க்க பட்சத்தில் எவ்ரி மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் நார்மல்ன்றது ட்ரூ, இது வச்சுப்போம். அடுத்து ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் ஆர் மெட்ரிக் இன்டியூஸ் த யூசல் டோபாலஜினா கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் டோபாலஜினா யூசல் டோபாலஜி. ஸோ யூசல் மெட்ரிக்கை வச்சு நான் இதே போல் இதையும் முடிச்சிடலாம். இப்போ டிஸ்கிரிட் டோபாலஜி ஆன் எனி செட் பார்ப்போம், அது எப்படி பண்ணுறது. இது 2 தான் இப்போ குழப்பம். டிஸ்கிரிட் டோபாலஜி ஆன் எனி செட்டு, கோஃபைனைட் டோபாலஜி ஆன் இன்ஃபைனைட் செட், இது 2 தான் குழப்பம். ஃபைன். இப்போது டிஸ்கிரிட் டோபாலஜி ஸ்பேஸ் பொறுத்தளவுக்கு என்ன, டிஸ்கிரிட் டோபாலஜி டவுன்றதுனா கலெக்ஷன் ஆஃப் ஆல் பவர் செட் ஆஃப் எக்ஸ், அவ்வளோதான். ஸோ எல்லா பவர் செட் ஆஃப் எக்ஸும் நான் உங்களுக்கு டவுக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் எந்த ஒரு சப்செட்டு கன்சிடர் பண்ணாலும் இது வந்து இந்த டவுக்கில் இருக்கும். அப்படின்னா அர்த்தம் இது போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு, போத் ஓப்பனாக இருக்கும் அண்டு க்ளோஸ்டாக இருக்கும். ஏன்னா டவுன்றதுனா கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் எக்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் எக்ஸ், அவ்வளோதான். ஸோ இதான் இது வந்து எனக்கு ஒரு இதுக்குள்ளே இருக்கிற எல்லா பாசிபிலிட்டி சப்செட்ஸும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது டவுக்குள்ளே போட்டுக்கலாம். அது பேர் வந்து டிஸ்கிரிட் டோபாலஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டோபாலஜி ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு எலமெண்ட் வந்துட்டாவே அந்த எலமெண்ட் வந்து ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய காம்ப்ளிமெண்ட் இந்த செட்டுக்குள்ளே தான் வையும். ஏன்னா இதனுடைய பாசிபிள் காம்ப்ளிமெண்ட் எங்கே இருக்கும், இந்த டவுக்குள்ளே தான் இருக்கும். அது உங்களுக்கு புரியுதில்ல? இப்போ ஏன்னு ஒரு சப்செட் எடுக்கிறீங்க, அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட்டும் அகைன் சப்செட் ஆஃப் எக்ஸ் தான். அதுவும் எங்கே வந்துடும், டவுக்குள்ளே வந்துடும். ஸோ ஒன்ஸ் டவுக்குள்ளே வந்ததால் அந்த எலமெண்ட்டும் ஓப்பன் ஆகிடுது ஆஸ் வெல் அஸ் க்ளோஸ்ட் ஆகிடுது. ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா, நீங்கள் ஒரு டிஸ்கிரிட் டோபாலஜிக்குள்ளே எந்த ஒரு சப்செட் கன்சிடர் பண்ணாலும், அந்த செட்டு வந்து போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட். இது வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னா இந்த செட்டு வந்து டவுக்குள்ளே விழுந்துடும். ஏன்னா டிஸ்கிரிட் டோபாலஜியில் யூஸ் பண்ணும்போது ஏ வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு அந்த டவுக்குள்ளே வந்துடும். இப்போது இதுக்கு இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கிறதால இதனுடைய காம்ப்ளிமெண்ட் இது வந்து ஏ காம்ப்ளிமெண்ட், இதுவும் நாவுக்கும் டிஸ்கிரிட் டோபாலஜிக்குள்ளே விழும். அப்போது இது வந்து ஓப்பனு, இதனுடைய காம்ப்ளிமெண்ட் நமக்கு என்ன தெரியும், க்ளோஸ்டுன்னு தெரியும். அதே போல் இது இப்போது வந்து க்ளோஸ்டு, ஆனால் இதனுடைய காம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு ஓப்பன் தெரியும். ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு சப்செட் கன்சிடர் பண்ணாலும் இது வந்து போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு. என்ன ரீசன்னா இந்த டவுன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எல்லா சப்செட்ஸையும் உள்ளே போட்டுக்கிறீங்க, எக்ஸில் இருக்கிற எல்லா சப்செட்ஸையும் எடுத்துக்கிறீங்க.
ஸோ அப்போ எம்டி எடுப்பீங்க, எக்ஸ் எடுப்பீங்க, அதுக்கப்புறம் இருக்கிற ப்ராப்பர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிடுவீங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு டோபாலஜியை ஃபார்ம் பண்ணி இது டிஸ்கிரிட் டோபாலஜி. கிளியர்? இப்போ என்னென்னா இது எப்படி வந்து நார்மலாக வருமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் இல்லையா? இது நார்மல் ஸ்பேஸாக நாட் நார்மலாக நம்ம சொல்லணும். அப்போ நீங்கள் அந்த செட்டுக்குள்ளே எதை கன்சிடர் பண்ணாலும் அது போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு டிஸ்கிரிட் டோபாலஜிக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு செட் எடுத்தாலும் அது போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் தான். இப்போது என்னுடைய அசம்ஷனை நார்மல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நார்மல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 டிஜாயின் க்ளோஸ் செட்ஸ் எடுக்கிறேன். இதுதான் என்னுடைய அசம்ஷன். லெட் A and B are 2 disjoint closed sets. Let A and B are 2 disjoint closed set in discrete topology. X ன்னு எடுத்து இப்போ இது 2 டிஜாயின் க்ளோஸ் செட்ஸ் கண்டுபிடிச்சிட்டா போதும், ஓப்பன் செட் கண்டுபிடிச்சிட்டா போதும். கரெக்டாக? அப்படின்னு அர்த்தம் A இன்டர்செக்ஷன் B வந்து இந்த இடத்துல எம்டி அண்ட் A and B are closed. இப்போது இது எங்கேருந்து எடுத்தேன்? டிஸ்கிரிட் டோபாலஜி ஸ்பேஸ்லேருந்து எடுத்தேன். அப்போது இது க்ளோஸ்டாக இருந்தால் ஆஸ் வெல் அஸ் இது நாவாக இருக்கும், ஓப்பனாகவும் இருக்கும். அப்போ சூஸ் த ஓப்பன் செட். ஏன்னா இது 2 டிஜாயின்ட் இல்லையா? சூஸ் ஓப்பன் செட் U = A அண்ட் V = Bன்னு எடுத்துக்கலாம். தப்பு இல்லைல்ல? ஏன்? நான் எடுக்கிற ஓப்பன் செட்டும் டிஜாயிண்டாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி A and B ஆர் டிஜாயின் க்ளோஸ் செட்ஸ் நான் எடுத்துட்டேன். இன்னும் டிஸ்கிரிட் டோபாலஜி ஸ்பேஸ் இருக்கிறதால ரெண்டுமே என்னாவது உங்களுக்கு போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு தான். ஸோ நான் அந்த ஓப்பன் செட் எனக்கு வேணும்னா இட் செல்ஃபே நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ U இன்டர்செக்ஷன் V நமக்கு ஆகிடும், A இன்டர்செக்ஷன் B வரும். பட் A இன்டர்செக்ஷன் B எம்டின்றதால U இன்டர்செக்ஷன் V ஆகிடுச்சு, நமக்கு எம்டி ஆகிடுது. அப்போது எனி டிஸ்கிரிட் டோபாலஜி எனி டிஸ்கிரிட் டோபாலஜி எனி செட் என்ன ஆகிடுது உங்களுக்கு? டிஸ்கிரிட் டோபாலஜி எனி செட் இஸ் நார்மல்ன்றது ட்ரூ ஆகிடுது. பட் நமக்கு என்ன கேட்குறாங்க? நாட் நார்மல் கேட்குறாங்க. அப்போது இது எல்லாமே நம்மளுக்கு இப்போ ஃபால்ஸு, ஏன்னா இது எல்லாமே நார்மல். அப்போ இது தான் வரும், சி தான் வரும். ஓகே, பட் எப்படி இது சொல்கிறது? எப்படி கோஃபைனைட் டோபாலஜியான இன்ஃபைனைட் செட் வந்து எப்படி வந்து நம்ம நாட் நார்மல் ப்ரூவ் பண்ணுறது? கவனிங்க. இப்போது கோஃபைனைட் டோபாலஜினா என்ன? கோஃபைனைட் டோபாலஜினா என்ன? இப்போ இது வந்து டவுசின்னு எடுத்துக்கிறேன் கோஃபைனைட் டோபாலஜியில். அதாவது என்னன்னா, ஒரு செட்டு ஓப்பனாக இருக்குது அப்படின்னா அது எம்டி செட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா U காம்ப்ளிமெண்ட் இஸ் ஃபைனைட்டாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் செட்டுக்கான டெஃபினிஷன். ஓகே, ஒரு கோஃபைனைட் டோபாலஜியில் எக்ஸ் வந்து கோஃபைனைட் டோபாலஜி ஸ்பேஸாக இருந்து A வந்து சப்செட் ஆஃப் எக்ஸாக கன்சிடர் பண்ணி இது ஓப்பன் சொல்கிறீங்க அப்படின்னா ஏவோட ப்ராப்பர்ட்டி வந்து 1 எம்டி அப்படின்னா A காம்ப்ளிமெண்ட் இஸ் ஃபைனைட். ஸோ இதுதான் இதுக்கான ப்ராப்பர்ட்டி, நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, அப்போது இந்த செட்டோடைய க்ளோஸ் செட்ஸ்லாம் யார்? அப்போ க்ளோஸ் செட்ஸ்லாம் யார் சொல்லுங்கள் பார்ப்போம். க்ளோஸ் செட்ஸ் ஆர் ஃபைனைட் செட். இது உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாமே ஃபைனைட் செட்ஸ் தான். ஏன் இந்த க்ளோஸ் செட்ஸ்லாம் ஃபைனைட் செட்ஸு? யோசிச்சு சொல்லுங்கள். ஏன் இந்த செட்டில் இருக்கிற எல்லா க்ளோஸ் செட்ஸுமே ஃபைனைட் செட்ஸாக இருக்கும்? ஏன்னா ஒரு செட்டு ஓப்பனாக இருக்குது அப்படின்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஃபைனைட்டாக வர மாதிரி வரணும். அப்படி காம்ப்ளிமெண்ட் ஃபைனைட்டாக வந்தால் அந்த செட்டு ஓப்பன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். கரெக்டாக? இப்போ ஃபைனைட் செட்டோடைய காம்ப்ளிமெண்ட் எங்கே இருக்கும்? ஃபைனைட் செட்டோடைய காம்ப்ளிமெண்ட்லாம் எங்கே இருக்கும்? ஓப்பன் செட்டாக இருக்கும். எங்கே இருக்கும்? கோஃபைனைட் டோபாலஜிக்குள்ளே. அப்போது க்ளோஸ் செட்ஸ் எல்லாமே நமக்கு உங்களுக்கு ஃபைனைட் செட்டாக தான் இருக்கும். அப்போ எந்த 2 க்ளோஸ் செட் நீங்கள் கன்சிடர் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறேன். ஒரு செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 இப்படி எடுத்துக்கிறேன். இதில் ஒரு க்ளோஸ் செட் சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு ஃபைனைட் செட் சொன்னால் போதும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? A வந்து சிங்கிள்டன் 1 எடுத்துக்கிறேன், அதே போல் B வந்து சிங்கிள்டன் 2 எடுத்துக்கிறேன். கரெக்டாக? ஸோ இந்த 2 க்ளோஸ் செட் எடுத்துக்கிறீங்க. இதை கவர் பண்ணுற ஓப்பன் செட் எப்படி கொடுப்பீங்க? இதை கவர் பண்ணுற ஓப்பன் செட்டு வந்து ஆனால் கோஃபைனைட் டோபாலஜியில் இருக்கணும், ஓப்பன் செட்டாக இருக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? ஸோ ஏவை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பன் செட் கொடுக்குறோம் பாருங்களேன். U = n மைனஸ் சிங்கிள்டன் 2 கொடுக்குறேன். தப்பு இல்லைல்ல? ஏன்? இது வந்து ஏவை கவர் பண்ணிடும். அதே போல் V எடுங்களேன், n மைனஸ் சிங்கிள்டன் 1 கொடுங்க. ரொம்ப ஒஸ்ட் கேஸ் உள்ள கொடுக்கலாம். ஏன்னா இப்போ பாருங்களேன், B வந்து Vக்கு சப்செட்டாக போயிடும், அதே போல் A வந்து Uக்கு சப்செட் ஆகிடும்.
பட் இது ரெண்டுமே என்ன ஆகிடுது உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகும். பட் எப்போவுமே எம்டி கொண்டு வர முடியாது. என்ன ரீசன், நீங்கள் எடுத்துக்கிற செட்டே வந்து ஃபைனைட் செட் தான். ஃபைனைட் செட்டை கவர் பண்ணுற மாதிரி என்னால் 2 ஓப்பன் செட் கொடுக்க முடியும். ஏன் இதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஃபைனைட்டாக இருக்கணும்? ஏன் இது ஓப்பன், இது ஓப்பனின் ஏன் கோஃபைனைட் டோபாலஜியில் யூ காம்ப்ளிமெண்ட் என்ன சிங்கிள்டன் 2. இது ஃபைனைட்டாக இருந்தால் போதுமானது. இது ஃபைனைட்டாக இருந்தாவே எனக்கு யூ ஓப்பன். புரியுதுங்களா? இப்போ வியோட காம்ப்ளிமெண்ட் என்ன சிங்கிள்டன் 1. இது ஃபைனைட் தான். ஸோ அப்போ என்ன ஆகிடுது, எனக்கு வி இஸ் ஓப்பன். ஸோ 2 ஓப்பன் செட்டு 2 செட்டை கவர் பண்ணது தான், பிரச்சனை இல்லை. பட் இன்டர்செக்ஷனாக வரல, உங்களுக்கு எம்டியாக வரல, நான் எம்டியாக வருது. ஸோ ஆல்வேஸ் கிடையாது. புரியுதுங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கங்க, ரொம்ப முக்கியம். ஸோ கோஃபைனைட் டோபாலஜியில் ஒரு செட்டு க்ளோஸ்டாக இருந்தால் அந்த செட்டு ஃபைனைட் செட் தான். அது கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் ஃபைனைட் செட்டு, அதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்னவாக இருக்கும், உங்களுக்கு ஒரு இன்ஃபினைட் செட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, இந்த இதில் வந்து 2 சிங்கிள்டன் செட்ஸ் எடுக்கிறேன். ஏன் எந்த சிங்கிள்டன் செட்ஸுமே எனக்கு க்ளோஸ் செட் இல்லையா? அப்போ ஏ வந்து சிங்கிள்டன் 1ம் பி வந்து சிங்கிள்டன் 2 எடுத்தேன் அப்படின்னா, இதை கவர் பண்ணுற மாதிரி ஓப்பன் செட் எப்படி கொடுக்கலாம், என் யூனியன் என் மைனஸ் சிங்கிள்டன் 2 ஆகும். அதே போல் இதை கவர் பண்ணுற மாதிரி என் மைனஸ் சிங்கிள்டன் 1ஆகவும் எடுத்துக்கிறேன். இதில் 2 இருக்கும், இதில் 1 இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு சிம்பிளாக காட்டுறதுக்கோசரம் நான் எழுதினேன். நான் எடுத்துக்க செட்டுக்கு ஏன்னா வேலிடான்னு செக் பண்ணுறதுக்கு அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஃபைனைட்டாக வந்தால் போதும். அதானே, இது ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும், யூஇஸ் ஓப்பனின் எக்ஸாக இருக்குது அண்டர் த கோஃபைனைட் டோபாலஜி அப்படின்னா இதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஃபைனைட்டாக இருக்கணும். இதனுடைய காம்ப்ளிமெண்ட் செட்டுன்னா இங்கே 2 மட்டும் தான் நெக்லெக்ட் பண்ணியிருக்கேன், அப்போ காம்ப்ளிமெண்ட் 2 மட்டும் தான் வரும். அதே போல் இதில் 1 மட்டும் தான் நெக்லெக்ட் பண்ணியிருக்கேன், அதனுடைய காம்ப்ளிமெண்ட் 1 மட்டும் தான் வரும், ஃபைனைட் செட்டு. அப்போ இதுவும் எனக்கு ஓப்பன், இதுவும் எனக்கு ஓப்பன். பட் இது ரெண்டுத்தையும் வச்சு இன்டர்செக்ட் பண்ணால் எனக்கு எம்டி வரணும், வருமா? வராது. ஏன்னா இதில் இருக்கிற இன்ஃபினைட் மெனி எலமெண்ட்ஸ் இந்த வீல் இருக்கும், வீல் இருக்கிற இன்ஃபினைட் மெனி எலமெண்ட்ஸ் இவ்வளோ இருக்கும். ஸோ காம்ப்ளிமெண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகாது, எம்டியாக வராது, நான் எம்டியாக தான் இருக்கும். பட் நமக்கு வந்து இன்டர்செக்ஷன் வந்து நமக்கு என்ன வரணும், எம்டியாக வரணும். அப்படி வந்தால் தான் அந்த ஸ்பேஸ் நவாக இருக்கும், நார்மல் ஸ்பேஸ்னு சொல்ல முடியும். அப்போது கோஃபைனைட் டோபாலஜியான எனி இன்ஃபினைட் செட் வந்து நம்மளுக்கு நவாக இருக்காது, நாட் நார்மலாக இருக்காது. ஸோ அப்போது நாட் நார்மல் ஸ்பேஸ்க்கான டெஃபினேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரே டோபாலஜி ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஃபைனைட் டோபாலஜி ஆன் இன்ஃபினைட் செட், இந்த கொஷனுக்கு. ஓகே. ஸோ இந்த கொஷின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு செட்டுக்கான ப்ராப்பர்ட்டியும் அதுக்குள்ளே இருக்கிற ஓப்பன் செட்டு க்ளோஸ் செட்டோட டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது போல் ரெகுலர் வருமானு செக் பண்ணுங்கள். இதே கொஷினை விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்பேஸ் ஆர் நாட் ரெகுலர் அப்படின்றத உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த 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 ப்ராப்ளத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ரெகுலர் ஸ்பேஸ்க்கான டெஃபினேஷன் கொடுக்க முடியும். ரெகுலர் ஸ்பேஸ்க்கான டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சேம் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்பேஸ் ஆர் நாட் ரெகுலர் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எந்த ஆப்ஷன் சொல்லுவீங்க? ஓகே. ஸோ உங்களுக்கு இது ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிஜிடிஆர்பி அண்ட் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வாங்கி படிக்கலாம். இப்போ நிறையா ரெகுலர் வீடியோஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். ரெகுலராக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.